இந்த சோசியல் ஜஸ்டிஸ் பிரிகேடில் பேசுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்றைய தலைப்பு பாஜகவை புறக்கணிக்க வேண்டும், ஏனென்றால் என்பதுதான் தலைப்பு. பாஜகவையும் மோடியையும் புறக்கணிக்க வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் 2 நடிகர்கள் இருந்தாங்க. கேரளாவில் மம்முட்டி, மோகன்லால்னு 2 நடிகர்கள் இருக்கிறாங்க. கர்நாடகாவில் ராஜ்குமார்னு ஒரு நடிகர் இருந்தார். இந்தியில் அமிதாப் பச்சன், ஷாருக் கான், சல்மான் கான்னு பல நடிகர்கள் இந்தியாவில் இருக்காங்க. இந்த எல்லா நடிகர்களையும் தோற்கடிக்கிற மாதிரி ஒரு சிறந்த நடிகர் என்று 10 ஆண்டுகளாக இந்தியாவில் நடிச்சிட்டு இருக்க ஒரு ஆள் யாருன்னா அது நம்முடைய மோடி தான். அவருடைய நடிப்பு சினிமா நடிகருடைய நடிப்பை விட சிறந்த நடிப்பாக இருக்குது. இந்த நடிப்பில் மயங்கி பொதுவாக நம்ம சினிமா நடிகர்கள் மேலே பெரிய மதிப்பு வச்சுருக்கிற மாதிரி, அவங்க நடிப்பை உண்மை நம்புகிற மாதிரி இந்த மோடியினுடைய நடிப்பை நம்பி 10 ஆண்டுகள் இந்திய மக்கள் தங்களுடைய மேம்பாட்டை, உயர்வை இழந்திருக்கிறார்கள். அதனால் நாம் மோடியையும் பாஜகவையும் புறக்கணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். முதலாக அவர் குஜராத் முதலமைச்சராக இருந்து பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின்பு அவர் முதலாக அறிவித்த மிகப்பெரிய மோசடி அறிவிப்பு என்னவென்றால், கருப்பு பண ஒழிப்பு. உலகெங்கும் இந்தியர்கள் கொண்டு போய் வைத்திருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு கொண்டு இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் நான் செலுத்துவேன் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடியான ஒரு பிரச்சாரத்தை அவர் மேற்கொண்டார். 10 ஆண்டுகள் கழிந்து விட்டது. 10 பைசா கூட இன்றைய வரைக்கும் இந்திய குடிமகன்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்கவில்லை. இது ஒரு சிறந்த நடிகர் என்பதற்கான உதாரணம். 10 ஆண்டுகளாக தான் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத ஒருவர் இருக்க வேண்டுமா? இருக்கக்கூடாது. அவர் தொடரக்கூடாது. அவர் இருக்கக்கூடிய கட்சி தொடரக்கூடாது. ஆகவே நாம் மோடியையும் பாஜகவையும் புறக்கணிக்க வேண்டும். இந்தியாவிலே இப்படி ஒரு மோசமான ஒரு பிரதமரை இந்தியர்கள் இன்ன வரைக்கும் சந்தித்ததே இல்லை. கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதமான நடவடிக்கைகள் எடுத்தது. இந்திய பிரதமர் இந்திய மக்களுக்கு கொடுத்த நேரம் வெறும் 12 மணி நேரம். இந்த 12 மணி நேரத்தில் பம்பாயில் இருக்கிறவங்க பீகாருக்கும், பீகாரில் இருக்கிறவங்க பம்பாய்க்கும், டெல்லியில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கும், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மகாராஷ்டிராவுக்கும் போகணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டார். அந்த கொரோனாவில் நடந்து போனவங்க எல்லாருக்கும் நீங்கள் யூடியூப்பில் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அவர்கள் செய்த மகாபாதக செயல் என்னவென்றால், இந்த குறுகிய காலத்தில் எந்த விதமான திட்டமிடலும் இல்லாமல், எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல், எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் அறிவித்த மிகப்பெரிய கொடூரமான அறிவிப்பு. நாம் அந்த டெல்லியிலே இருந்து பீகாருக்கு, டெல்லியிலே இருந்து குஜராத்துக்கு, டெல்லியிலே இருந்து யூபிக்கு நடந்து சென்ற மக்களுடைய எண்ணிக்கையை நாம் பார்த்துருப்போம். அவர்களுக்கு இட்லி கடை கிடையாது, தண்ணி கடை கிடையாது, டீ கடை கிடையாது. எதை நம்பி போவாங்க? ரயில் கிடையாது, ஃப்ளைட்டு கிடையாது. இவ்வளோ பெரிய அவல நிலையை உருவாக்கிய ஒரே ஒரு பிரதமர் நம்முடைய நரேந்திர மோடி தான். இந்தியர்கள் எல்லாம் நடக்க வைத்த அந்த மோடி மீண்டும் வேண்டுமா? மோடி இருக்கக்கூடிய பாஜக வேண்டுமா என்றால் இவர்கள் 2 பேரும் வேண்டாம். இவர்கள் இருவரையும் புறக்கணிக்க வேண்டியது நம்முடைய தார்மீக கடமையாக இருக்கிறது. நாம் இந்த கொரோனா லாக்டவுனை ஒருபோதும் மன்னிக்க போவதில்லை. அதே போன்று நம்முடைய பிரதமர் இன்னொரு விஷயத்திலும் இந்திய மக்களை ரோட்டில் நிறுத்தியவர் தான். பண மதிப்பிழப்பு 500 ரூபாய் செல்லாது, 1000 ரூபாய் செல்லாது. இன்று இரவு 8 மணிக்கு டிவியிலே தோன்றி 500 ரூபாய் செல்லாது, 1000 ரூபாய் செல்லாது என்று அறிவித்தார்கள். மறுநாளிலிருந்து இந்த 500 ரூபாய் நோட்டையும் 1000 ரூபாய் நோட்டையும் மாற்றுவதற்காக இந்திய மக்கள் வங்கிகளின் முன்பு வரிசையாக நின்று தங்களுடைய துயரத்தை வெளிப்படுத்த முடியாமல் நின்றார்கள், அழுதார்கள். 1-2 பேர் வரிசையில் நின்று மயங்கி விழுந்து போனார்கள், ஒரு சிலர் இறந்து போனார்கள். பிரதமர் என்றெல்லாம் டிவி தொலைக்காட்சியிலே பேசுகிறாரோ அப்போதெல்லாம் மறுநாள் இந்தியர்கள் எல்லாம் நடுரோட்டில் நிற்க போகிறார்கள் என்று அர்த்தம். அவர் லாக்டவுன் அறிவித்த விதமாக இருக்கலாம், பண மதிப்பிழப்பு
அறிவிப்பாக இருக்கலாம். இந்த 2 அறிவிப்புமே இந்தியர்களை இந்த 148 கோடி பேரையும் நடுரோட்டில் நிற்க வைத்த மிகப்பெரிய பெருமைக்குரிய மோடி மீண்டும் வேண்டுமா? மோடியை பிரதமராக வைத்திருக்கிற பாஜக வேண்டுமா என்றால், இருவரும் வேண்டாம், இருவரையும் புறக்கணிப்போம் என்பதுதான் இன்றைய தீர்மானம். நம்முடைய மோடி அவர்கள் அதாதினுடைய கல்யாண வீட்டுக்கு போவார், கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு நடிகையினுடைய கல்யாணத்துக்கு போவார். ஆனால் மணிப்பூரில் கலவரம் நடந்தபோது அங்கே போக மாட்டார். அவர் மணிப்பூர் இந்தியாவில் இல்லை என்று நினைக்கிறார். மணிப்பூரை ஆண்டு கொண்டிருப்பது பாஜக அரசு தான். ஆனால் மணிப்பூரில் நடந்த கலவரங்கள் என்ன என்பது உலக அறியும். சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு மத்திய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது, மாநில அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது, இந்த அரசுகளின் மீது நேரடியாக உச்சநீதிமன்றமே தலையிடும் என்று அறிவித்த பிறகுதான் உள்துறை அமைச்சர் அங்கே சென்றார். 80 நாள் 100 நாள் நடந்த அந்த கலவரத்தில் எத்தனை பெண்கள் கூட்டு பாலியலுக்கு உட்பட்டார்கள், எத்தனை வீடுகள் சூறையாடப்பட்டது, எவ்வளவு பொருளாதார இழப்புகள், ஒரு மத கலவரத்தை ஜாதி கலவரம் போன்று உருவாக்கியது இந்த பாஜக தான். தான் ஆளுகிற மாநிலத்திலேயே ஒரு வகுப்புவாத பிரிவினையை உருவாக்கி ஓட்டு அரசியலுக்காக, அதிகார லாபத்திற்காக அங்கு ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து அந்த அரசாங்கத்தை ஸ்தம்பிக்க வைத்து உச்சநீதிமன்றம் தலையிட்ட பிறகு ஒரு நாடகம் போன்று அந்த கலவரத்திற்குள்ளே அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இவ்வளவு தன் தாய் நாட்டிலும் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய பூமியவே இரத்த கலரையாக, கலவர பூமியாக மாற்றிய இந்த மோடியும் பாஜகவும் இருக்க வேண்டுமா? இவர்கள் இருவரையும் புறக்கணிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே போன்று மோடி ஏதாவது அறிவித்தார் என்றால் அது ஒருபோதும் நிறைவேறாது என்பதற்கு நூற்றுக்கணக்கான உதாரணங்களும் இருக்கிறது. மதுரையிலே எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என்று அறிவித்தார்கள். இன்று வரை ஒரே ஒரு செங்கல் கூட அங்கு வைக்கப்படவில்லை. ஆனால் குஜராத்தில் அதே தேதியில் அறிவிக்கப்பட்ட பிற மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னும் அடிகள் நாட்டியதோடு நின்று கொண்டிருக்கிறது. அப்போது தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கும் பிரதமர் மோடி தானே பிரதமர். தமிழ்நாட்டுக்கு அவர் பிரதமர் இல்லையா? தமிழ்நாட்டிற்கு அவர் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படக்கூடாதா? தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை தேர்தல் ரீதியாக, அரசியல் ரீதியாக புறக்கணித்தாலும் கூட அவர்களுக்கு நீங்கள் தான் பிரதமர் என்பதை மறந்து போன இந்த மோடி, இந்த பாஜக அரசு இனியும் தொடரக்கூடாது. தொடர்ந்தால் அது பேராபத்து, ஜனநாயகத்துக்கு பேராபத்து, மக்கள் நலனுக்கு பேராபத்து, சமூக நல்லிணக்கத்திற்கு பேராபத்து என்பதால் இவற்றை நாம் புறக்கணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்தியாவில் இது ஒரு பன்முக சமூகம் கொண்ட ஒரு நாடு, ஜனநாயக நாடு. அனைத்து மக்களும் அனைத்து விதமான உரிமைகளோடும் வாழ்வதற்கு அவர்கள் விரும்புகிற மதத்தை, அவர்கள் விரும்புகிற இனத்தை, அவர்கள் விரும்புகிற பண்பாட்டை பின்பற்றி வாழலாம் என்பதுதான் நம்முடைய அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை. அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அடிப்படையே தகர்க்கிற விதமாக சிஏஏ என்ஆர்சி சட்டங்களை கொண்டு வந்து இந்தியாவில் சிறுபான்மை இனத்தவருக்கு, குறிப்பாக முஸ்லீம் மக்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அவர்கள் நிறைவேற்றினார்கள். கடந்த பாராளுமன்றத்தில் தான், அதுவும் ஒரே இன்றிலிருந்து அமுலுக்கு வருகிறது என்று அறிவித்தவர் தான் இந்த மோடி. சிறுபான்மை மக்களுக்கு விரோதியாக, சிறுபான்மை மக்களை ஆதரிக்காத, சிறுபான்மை மக்களின் மீது விரோதம் கொண்டிருக்கக்கூடிய, மதவாதத்தை திணிக்கக்கூடிய இந்த மோடியும் இந்த பாஜகவும் மீண்டும் தொடரக்கூடாது. இவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள். ஆகவே இவர்களை நிரந்தரமாக இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே போன்று இப்போது இந்த ஜனநாயகத்தினுடைய அடிப்படையை தகர்க்கிற விதமாக, ஜனநாயக தன்மையை குழி தோண்டு புதைக்கிற விதமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒரு கோஷத்தை அவர்கள் இங்கே கொண்டு வர விரும்புகிறார்கள். அதற்கு ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவினுடைய கோரிக்கைகளை எல்லாம் ஜனாதிபதியிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். எந்த ஜனாதிபதியுடைய கோரிக்கை ஒப்படைத்தார்களோ அந்த ஜனாதிபதி இல்லாமல் தானே இவர்கள் அந்த நாடாளுமன்ற புதிய கட்டடத்தை திறந்து வைத்தார்கள். அப்போது இந்த ஜனாதிபதியின் மீது இவர்களுக்கு மதிப்பு இருந்ததா? மதிப்பற்றவர் என்று தானே நீங்கள் கருதினீர்கள். அந்த மதிப்பற்ற ஒரு ஜனாதிபதியிடம் நீங்கள் எப்படி இன்றைய கோரிக்கை வைக்க முடியும்? ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இன்னும் ஒன்ற, ஒரே கலாச்சாரம், ஒரே உணவு, ஒரே பண்பாடு, ஒரே தெய்வம் என்கின்ற ஒரு அடாவடித்தனமான சமூக விரோத செயல்களை நிகழ்த்துவதற்கு முன்னோட்டம் பார்க்கிற, இதையெல்லாம் எதற்காக என்றால் உங்களுக்கு சரிவாதிகார தன்மையை கொண்டு வர விரும்புகிறார்கள்.
பாகிஸ்தானில் நடந்தது போல பல நாடுகளில் நடந்த சர்வாதிகார தன்மை, இந்த ஜனநாயக தேர்தல் முறை இல்லை. தானே பிரதமர் என்று அறிவித்துக் கொள்வதற்கு ஏற்ற வகையில் அவர்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இந்த சட்டத்தை புறக்கணிப்பதன் மூலமாக, இந்த சட்டத்தை கொண்டு வந்தவர்கள் மோடியும் பாரதிய ஜனதா கட்சியும் என்பதனால் இவர்களை புறக்கணிக்க வேண்டியது அவசியம். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ராமர் கோயிலை கட்டி அதன் மூலமாக மத துவேஷத்தை, மத மோதலை உருவாக்கி அரசியல் ஆதாயம் பார்க்க விரும்புகிறார்கள். இந்த ராமர் கோயில் கட்டிய காலம் எதுவென்று பார்க்க வேண்டும். ராமர் கோயில் கட்டுகிற பணம் ஒதுக்குகிற காலத்தில் லாக்டவுன் பீரியட், கொரோனா பெருந்தொற்று காலம். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் சிறு தொழில்கள், பெருந்தொழில்கள், விவசாயிகள், கூலிகள், அன்றாட கூலிகள் எல்லாம் செத்து கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் அவர்களுக்கு எந்த விதமான நிதி உதவியும் வழங்காத இந்த பிரதமரும் இந்த பாஜக அரசும் ராமர் கோயிலுக்கு அந்த காலத்தில் ஒதுக்கிய நிதி எவ்வளவு? இந்திய மக்கள் எல்லாம் கேட்டார்கள். நாங்கள் பசியால் செத்து கொண்டிருக்கிறோம், பட்டினியால் செத்து கொண்டிருக்கிறோம், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, போக்குவரத்து வசதி இல்லை, விவசாயம் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த நேரத்தில் ராமர் கோயில் கட்ட வேண்டுமா? ராமர் கோயில் கட்டுவதனால் இங்கே இந்த இந்திய பூமியில் என்ன விதமான கலவரம் உருவாக போகிறது என்பதெல்லாம் முன்கூட்டியே எதிர்க்கட்சிகளும் பிறரும் ஜனநாயக சக்திகள் எல்லாம் கோரிக்கை வைத்த போது அந்த கோரிக்கைகள் எல்லாம் நிராகரித்து, யார் செத்து போனாலும் பரவாயில்லை, நான் ராமர் கோயிலை கட்டியே தீர்வேன் என்று அடம் பிடித்தவர் தான் இந்த மோடியும் இந்த பாஜக அரசும். ஆகவே இவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள், நிராகரிக்கப்பட வேண்டியவர்கள். அதே போன்று இதே கொரோனா காலகட்டத்தில் தான் அவர் புதிய பார்லிமெண்ட் கட்டுவதற்கும் அவர் பணம் ஒதுக்கீடு செய்கிறார். இருக்கிற பார்லிமெண்ட் கட்டிடத்திற்கு என்ன கேடு? இன்னும் 50-100 ஆண்டுகள் அந்த கட்டிடம் தரமாக தான் இருக்கிறது. அது தன்னுடைய பெயர், இந்த கட்டடத்தை கட்டியவன் நான் தான், இந்த ராமர் கோயிலை கட்டியவன் நான் தான் என்று வரலாற்றில் இடம்பெற வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய அற்ப ஆசையால் மக்கள் எல்லாம் 148 கோடி பேர் செத்து கொண்டிருக்கிற போது அவர் ராமர் கோயில் கட்டுவதற்கு பணம் ஒதுக்கினார். புதிய பார்லிமெண்ட் கட்டடம் கட்டுவதற்கு அவர் நிதி ஒதுக்கினார். எவ்வளவு பெரிய சமூக விரோதி ஒரு ஆள் இருக்க முடியுமா? ஒரு சமூக இந்தியாவுக்கே ஒரு விரோதி. பாகிஸ்தான் குண்டு போடுகிறவன் கூட இந்திய விரோதி கிடையாது. இந்தியாவுக்கு எதிராக போர் தொடுக்கிற சீனாவை விட, நில ஆக்கிரமிப்பு செய்கிற சீனாவை விட, இங்கே குண்டு போடுகிற பாகிஸ்தான் தீவிரவாதிகளை விட மோசமான கொடூரமான ஒரு தீய சக்தி, நான் கடுமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறேன், தீய சக்தி மோடியும் பாஜகவும். இந்த மோடியும் பாஜகவும் இனி நமக்கு வேண்டாம், அவர்களை புறக்கணித்தே தீர வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. திருநெல்வேலி இப்போது அண்மையிலே தமிழ்நாட்டிலே சென்னையிலே பெரும் வெள்ளம், தூத்துக்குடியிலே பெரும் வெள்ளம், திருநெல்வேலியிலே பெரும் வெள்ளம். இது யாராவது வந்து பார்த்தார்களா? இங்கே ஒரே கலவரமான பிறகு நிர்மலா சீதாராமன் வந்தார்கள். நிர்மலா சீதாராமன் வந்து எங்களுக்கான நிதியை கொடுங்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்ன திமிர்த்தனமான, அடாவடித்தனமான, பொறுக்கித்தனமான ஒரு வார்த்தை, நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷினா என்று கேட்டார்கள். இந்தியாவுடைய நிதி அமைச்சர் பயன்படுத்துகிற வார்த்தையா? 3500 கோடி வேண்டும் என்று தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசு கோரிக்கை வைத்தால் இதுவரை ஒரு பைசா கூட கொடுக்கவில்லை. அங்கே வெள்ளம் ஏற்படவில்லையா? வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்படவில்லையா? சென்னையில் எவ்வளோ பெரிய பாதிப்பு, தூத்துக்குடியில் எவ்வளோ பெரிய பாதிப்பு, திருநெல்வேலியில் எவ்வளோ பெரிய பாதிப்பு, யாராவது வந்து பார்த்தார்களா? ஆகாய விமானத்தின் மூலமாக கூட வந்து பார்வையிடவில்லை. ஆனால் இந்த மாதத்தில் மட்டும் தமிழ்நாட்டிற்கு 5 முறை 6 முறை பிரதமர் வந்துட்டு போயிருக்கார். எதற்காக வந்தார்? சென்னை வெள்ளத்திற்கு பணம் கொடுக்கவா? தூத்துக்குடி வெள்ளத்திற்கு பணம் கொடுக்கவா? திருநெல்வேலி மாவட்ட வெள்ள பாதிப்புக்கு பணம் கொடுக்கவா வந்தார்? தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக வந்தார். இவளை யோக்கியதை என்ன? மக்கள் பரிதவித்த போது, வெள்ளத்தில் செத்த போது, வீடு இழந்து, பொருள்களை இழந்து, நடு ரோட்டில் வெள்ளத்தில் நின்று கொண்டு குடிப்பதற்கு தண்ணீர் கேட்ட நேரத்தில் உதவாத இந்த மோடியும் இந்த பாஜக அரசும் இன்று தேர்தலுக்காக தமிழகத்திலே 5 முறை வருகிறார். இவ்வளவு கீழ்த்தரமான செயல்களை செய்யக்கூடிய பிரதமர் மோடியும் பாஜகவும் வேண்டுமா? வேண்டாம். இவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள், ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியவர்கள் என்பதுதான் மிக முக்கியமானது. பிரதமர் மோடியை மாதிரி ஒரு ஜோக்கரை உலக அரசியல் அரங்கிலே பார்க்க முடியாது.
ஒரு ரயில்வே அண்டர் கிரவுண்டில் போகக்கூடிய ஒரு ரயில்வே பாலத்தை அவர் திறக்க போகிறார். அங்கே யாருமே இல்லை. யாருமே இல்லாத இடத்துல இவர் கை காட்டிட்டு போகிறார், மக்கள்கிட்ட கை காட்டி போகிற மாதிரி. அவர் வந்து வீடியோவுக்கு ஏற்ற ஒரு பிரதமர் தான். வீடியோவுக்கு தான் அவர் ஏற்றவர். மக்களே இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் யாருக்கடா கை காட்டிட்டு போகிற அப்படின்னு அன்னைக்கு வந்து எல்லாருமே கேள்வி கேட்டாங்க. திடீர்னு இந்த மோடி எவ்வளோ ஜோக்கர் அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். உதாரணமாக எம்ஜிஆர் வந்து 1988 89 செத்து போயிடுறாரு. இப்போ ஜெயலலிதா செத்து போய் 7 ஆண்டுகள் ஆயிடுச்சு, 7-8 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 89 செத்து போன எம்ஜிஆருக்கும் 7 ஆண்டுகளுக்கு முன்பு செத்து போன ஜெயலலிதாவுக்கும் இன்னைக்கு படத்திறப்பு மாதிரி வச்சு பூ போடுற ஒரே ஒரு பிரதமர் நம்முடைய பிரதமர் தான். எது நடைமுறை அப்படின்னு தெரியாத ஒரு அறிவுகட்ட பிரதமரா? அப்படிப்பட்ட ஒரு பிரதமரையா இந்திய மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? இவ்வளோ ஒரு காரியம் செஞ்சால் அது ஒரு காரண காரியத்தோட இறப்பாங்க. இன்னைக்கு ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் புகழ்ந்து புகழ்ந்து பேசுறீங்களே, முன்னாடி இதே ஜெயலலிதா கூட்டணி இல்லாத போது எவ்வளோ தரம் குறைவான முறையில் அவங்கள பேசுனீங்க, நடத்துனீங்க. இன்னைக்கு என்ன உங்களுக்கு திடீரென்று எம்ஜிஆர் மீதும் ஜெயலலிதா மீதும் பக்தி வந்திருக்கிறது? நீ எம்ஜிஆர் பேரை சொன்னாலும் ஜெயலலிதா பேரை சொன்னாலும் யார் பேரை சொன்னாலும் ஒரு ஓட்டு கூட உங்களுக்கு போட மாட்டாங்கிறத தெரிஞ்சு நீங்கள் கூவிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி சந்தர்ப்பவாத அரசியல் செய்யக்கூடிய, சந்தர்ப்பவாத பேச்சு பேசக்கூடிய, சந்தர்ப்பத்திற்காக நடிக்கக்கூடிய பிரதமர் மோடியும் பாஜகவும் வேண்டாம். இவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள், ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியவர்கள். இவர்கள் இந்தியாவுக்கே தீய சக்திகள் என்பதை நாம் உணரும் காலம் அதுவாக இருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு அதானி அம்பானியுடைய சொத்து மதிப்பு என்ன? 10 ஆண்டுகளுக்கு முன்பு இன்று அதானி அம்பானியுடைய சொத்து மதிப்பு என்ன? நீங்கள் பிரான்சிலே உங்களுடைய சொந்த ஃப்ளைட்டில் இந்திய அரசாங்கத்துடைய செலவில் சென்ற பிரதமர் அதானியை அழைத்து கொண்டு போய் நீங்கள் ஒப்பந்தம் போட்டு தந்தீர்கள் இல்லவா? அந்த ஒப்பந்தத்தினுடைய மதிப்பு என்ன? ஒரு பிரதமரே ஒரு கான்ட்ராக்ட் வாங்கி தருவாரா? வாங்கிட்டு தருவார். அவர் தான் நம்முடைய பிரதமர். ஒரு தனி மனித குடும்ப வளர்ச்சிக்காக மட்டுமே போராடக்கூடிய, அதற்காக மட்டுமே ஆட்சி செய்யக்கூடிய இந்த மோடியும் இந்த பாஜக அரசும் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள், ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியவர்கள் என்பதுதான் உண்மை. மோடி தான் இந்த மாதிரி ஜோக்கர் மாதிரி நடந்துக்கிறாரு, பிஜேபியில் இருக்கவங்க ரொம்ப அறிவாளி அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா உங்களை மாதிரி முட்டா போய் எவனுமே இல்லைன்னு அர்த்தம். உதாரணமாக கொரோனா பெருந்தொற்று வந்தபோது எல்லாரும் மாட்டு மூத்திரத்தை குடிச்சா நோய் சரியாடுன்னு சொன்ன அறிவாளிகள் தான் பிஜேபியில் இருக்காங்க. ஒரு மந்திரி சொன்னார். ரொம்ப வினோதமாக இருக்கு. இப்படிப்பட்ட மந்திரிகளை நாம் பெற்றிருக்கிறோம். அதே மாதிரி கேரளாவில் அங்கே கேரளாவில் அதிக மழை பெஞ்சப்போ ஐயப்பன் கோயிலுக்குள்ளார பெண்கள் எல்லாம் போனதால தான் வந்து அதிக மழை பெஞ்சுன்னு சொன்ன ஒரு மகாராஷ்டிரா மந்திரியும் இருக்கார். இந்த மாதிரி அறிவாளிகள் இருக்கக்கூடிய அந்த கட்சி, அறிவியலுக்கு எதிரான மனப்பான்மை கொண்டவர்கள், அறிவியல் மனப்பான்மை என்று அறியாதவர்களாக இருக்கக்கூடிய இவர்கள், பாஜகவும் மோடியும் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள், விலக்கி வைக்கப்பட வேண்டியவர்கள். இது மட்டுமா? பிரதமர் பதவி ஏற்ற பிறகு எல்ஐசி அலுவலகங்கள் எல்லாமே இன்று குட்டிச்சவராக ஆகிவிட்டது. பெரும்பான்மை பங்குகள் எல்லாம் விற்று தனியார் மையத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு பெரிய அழிவு சக்தியாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய பிரதமர். எல்ஐசி பங்கு எத்தனை விற்றுருக்கீங்க? ஏர்போர்ட் தனியார் மயம், ரயில்வே தனியார் மயம். பொது சொத்தாக இருக்கிற வரைக்கும் தான் நம்முடைய தொழிலாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு, அவருடைய குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு, சம்பளத்துக்கு ஒரு பாதுகாப்பு, மருத்துவத்திற்கு ஒரு பாதுகாப்பு, ஓய்வு பெற்ற பிறகு ஒரு ஓய்வூதியம் என்ற ஒரு நிலையில் இருந்த எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியார் மையத்திற்கு விற்ற நம்முடைய பிரதமரும் பாஜகவும் என்றென்றும் இந்த மண்ணிலிருந்து அழிக்கப்பட வேண்டியவர்கள், ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியவர்கள், விலக்கி வைக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறுக்கக்கூடாது. பாஜகவுடைய அரசியல் 2 விதமான அரசியல் தான். ஒன்று ஆன்மீக அரசியல், போலி ஆன்மீக அரசியல். இந்த போலி ஆன்மீக அரசியல் வழியாக அதிகாரத்தை பெறுவது. அப்படி அதிகாரத்திற்கு வந்த பிறகு ஐடி துறை, இடி, இந்த 2-3 அமைப்புகளை பயன்படுத்தி பாஜகவுக்கு, மோடிக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக இந்த 2-3 அமைப்புகளை ஏவி விடுவது, அவர்களை பணிய வைப்பது, அவர்கள் பணி வைப்பதன் மூலமாக பணம் வாங்குவது, எதிரிகள் எங்கெல்லாம் வேறு கட்சிகள் ஆட்சி இருக்கிறதோ அந்த ஆட்சிகளெல்லாம் கலைப்பதற்கு
தந்திரம் செய்து பல மாநில அரசுகளை கவிழ்த்த பெருமையும் இந்த பாஜகவுக்கும் மோடிக்கும் தான் தெரியும். அதற்கு உறுதுணையாக இருந்தது ஐடி இடியும் தான். இடியினுடைய லட்சணம் இன்னைக்கு என்னவா இருக்குங்கிறது இந்தியா முழுவதும் தெரியும். ஐடி துறையினுடைய ரைடு என்னவாக இருக்கிறது என்பதை உலகமே அறியும். கூட்டணி இல்லை என்று அதிமுக அறிவித்த மறுநாள் இரவு புதுக்கோட்டையில விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு நடத்தியவர்கள் தானே இவர்கள். நீங்க ஒரு நேர்மையான தன்னிச்சையான அதிகார அமைப்புகளை எல்லாம் சீரழித்து பாஜகவுடைய கட்டுப்பாட்டில், மோடியினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தன்னுடைய அரசியல் எதிரிகள் எல்லாம் அழிப்பதற்கு இந்த நிறுவனங்களை எல்லாம் பயன்படுத்துகிறார்கள். இப்படி ஒரு தன்னிச்சையான அதிகாரம் கொண்ட அமைப்புகள் எல்லாம் மோடியின் ஏவலாளாக, பாஜகவுடைய ஏவலாளாக மாற்றிய இந்த சமூக தீய சக்திகளை ஒழிப்பது, விலக்கி வைப்பது, தவிர்ப்பு என்பதுதான் நம்முடைய இன்றைய செயலாக இருக்க வேண்டும். நீங்கள் பிரதமராக வரும்போதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? பெட்ரோல் விலை எவ்வளவு குறைப்பேன்னு சொல்லிங்க, டீசல் விலை எவ்வளோன்னு குறைப்பேன்னு சொன்னீங்க. நீங்கள் வந்த பிறகு பெட்ரோல் விலை, டீசல் விலை எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இன்னைக்கு தேர்தல் சமயத்தில் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபா குறைப்பேன்னு சொல்கிறீங்க. இது போன்ற ஒரு இழிவான அரசியல் செயல் நிலைப்பாடு உலகில் எங்குமே இருக்குமா? 6 மாதத்துக்கு முன்பு அறிவித்திருக்கலாம், அல்ல ஓராண்டுக்கு முன்பாக அறிவித்திருந்தால் நீங்கள் நாணயமானவர்கள், கண்ணியமிக்கவர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக, ஒரு வாரத்துக்கு முன்பாக கேஸ் சிலிண்டருடைய விலையை 100 ரூபாய் குறைத்தீர்களே, பெட்ரோல் டீசல் விலை ஏன் குறைக்கவில்லை என்று கேட்க முடியும். கேட்டால் அவர்கள் ஒருபோதும் பதில் சொல்வதே இல்லை. அப்படி பதிலே சொல்லாத ஒரு பிரதமர் இந்தியாவுக்கு வேண்டுமா? பதிலே சொல்லாத பிரதமர் கையில் வைத்திருக்கிற பாஜக இந்தியாவுக்கு வேண்டுமா? இந்த 2 அழிவு சக்திகளையும் நீக்குவதன் மூலமாக இந்தியாவை நாம் ஒரு இந்தியாவை உருவாக்க முடியும். அந்த விதத்தில் இந்த பாஜக மோடி என்பது நம்முடைய அடிப்படை வாழ்வில் எதிரானவர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் கேஸ் சிலிண்டரை பற்றி விலையை பற்றி கவலைப்படாத பிரதமர், டீசல் பெட்ரோல் விலையை பற்றி கவலைப்படாத பிரதமர், உங்களுடைய ஒரு நாள் ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் செலவு செய்யக்கூடிய தொகையினுடைய அளவு எவ்வளவு? உங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு மெனக்கெடுகிற நேரம் எவ்வளவு? அந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் மணிப்பூருக்கு போயிருக்கலாம், தமிழ்நாட்டு வெள்ளத்தை பார்க்க வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் குழந்தை பிறப்புக்கு போகிற நீங்கள், கல்யாணத்திற்கு போகிற நீங்கள், வெள்ளத்தில் சிக்கி தவித்த மக்களை பார்க்க வராத நீங்கள் சமூக விரோதியா இல்லையா? நீங்கள் சமூக அழிவு சக்தியா இல்லையா? இந்த சமூக அழிவு சக்திகளையும் இழிவு சக்திகளையும் அகற்ற வேண்டியது நம்முடைய ஒவ்வொருடைய கடமையாக இருக்கிறது. மிக மிக முக்கியமானது, நான் ஏழை குடும்பத்திலிருந்து பிறந்து வந்தவன், டீ வித்தவன், பிளாட்பாரத்திலேயே டீ வித்தவன் என்று சொன்ன பிரதமர் அவர்களே, உங்கள்கிட்ட ஒரே கேள்வி. டெல்லியிலே விவசாயிகள் ஓராண்டுக்கு மேலாக போராடினார்களே, அவரிடம் 1 மணி நேரம் நீங்கள் பேசியிருப்பீர்களா? ஒரே ஒரு வார்த்தை பேசியிருப்பீர்களா? உங்களுடைய பாஜக சார்பில் யாராவது பேசியிருக்கிறீர்களா? நீங்கள் இந்த நாடு விவசாய நாடு, விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கிற நாடு என்று சொல்லி மேடையில் பேசுகிற நீங்கள், டெல்லியிலே போராடிய அந்த விவசாயிகளுக்கு நீங்கள் அளித்த பதில் என்ன? இப்போது கூட விவசாயிகள் போராட்டத்துக்கு வரும்போது டெல்லியை சுற்றி நீங்கள் அமைத்த கம்பி வேலிகள் எவ்வளவு? நீங்கள் விவசாயிகளுடைய பாதுகாவலனா? விவசாயிகளை நீங்கள் எவ்வளவு வஞ்சித்தீர்கள்? கடைசி வரைக்கும் நீங்கள் ஒரு நூல் கூட இறங்கி வராத பிரதமர் தானே, ஒரு நூல் கூட இறங்கி வராத பாஜக கட்சி தானே. விவசாயிகளால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விவசாயிகள் டெல்லியிலே ஓராண்டு காலத்துக்கு மேலாக சமைத்து சாப்பிட்டு ரோட்டிலே அந்த பனியிலும் குளிரும் வெயிலும் செத்து போனதற்கு கூட மனமிறங்காத கல்மனம் கொண்ட மோடி அகற்றப்பட வேண்டியவர். பாஜக நிரந்தரமாக அழிக்கப்பட வேண்டிய, அகற்றப்பட வேண்டிய ஒரு கட்சி என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்னும் கொடூரக்காரர்கள் இவர்கள் என்பதற்கு, காஷ்மீரிலே ஆசிபா என்ற 8 வயது சிறுமியை பாலியலுக்கு உட்படுத்தி கொன்றார்களே பிஜேபிக்காரர்கள், அவர்களை விடுதலை செய்தவர்கள் தானே நீங்கள். 8 வயது குழந்தையை சீரழித்ததை மதம், அது ஒரு முஸ்லிம் பெண் என்பதற்காக, குழந்தை என்பதற்காக நீங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக நின்ற சமூக விரோத சக்திகள் தானே. இந்த சமூக விரோத சக்திகள் இந்தியாவில் ஆள வேண்டுமா?
இந்தியாவில் ஆட்சியில் இருக்க வேண்டுமா, இந்தியாவில் அதிகாரத்தில் இருக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி. அதே போன்று கர்நாடகாவில் ஹிஜாப் அணிவதற்காக உங்களுடைய ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் எல்லாம், அந்த தொண்டர்கள் என்று சொல்வதை விட அந்த கொலைகாரர்கள் எல்லாம், வன்முறைக்காரர்கள் எல்லாம் நீங்கள் தூண்டிவிட்டு என்ன வெறியாட்டம், மத வெறியாட்டம் நீங்கள் நடத்தினீர்கள் என்பதை இந்த உலகம் அறியும். ஹிஜாப் அணிவது அவனுடைய தனி மனித உரிமை. என்ன சாப்பிடு, மாட்டுக்கறி சாப்பிட்றதுக்கா நீங்கள் கொண்டு வந்த சட்டம் என்ன, நடைமுறை என்ன, வன்முறை என்ன? நான் எங்கே சாப்பிடணும், எப்படி துணி உடுத்தணும், நான் எந்த இடத்துல படுக்கணும், எந்த வாழத்தில் வாழணும் அப்படின்னு முடிவெடுக்கிற அதிகாரம் என்னுடையது. அதில் தலையிடுகிற மோடியும் சரி, பாஜகவும் சரி, இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டியவர்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த சமூக விரோதிகள். இந்த சமூகம் நல்லிணக்கமாக இருக்கக்கூடாது என்று விரும்புகிற அந்த மனிதர்கள், அவர்கள் இந்த நிரந்தரமாக இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டியவர்கள், நீக்கப்பட வேண்டியவர்கள். இந்த ஏழை எளிய மாணவிகள் எல்லாம் எம்பிபிஎஸ் படிக்கணும் என்று ஆசைப்பட்டு போராடிய போது நீங்கள் கொண்டு வந்த சட்டம்தான் நீட்டால் தமிழகத்தில் எத்தனை மாணவிகள் இறந்து போனார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்களா? மோடி அறியுமா? பாஜக கட்சி நீட் தேர்வை கட்டாயம் என்று சொல்கிற அதே அறிவாளிகள், மேதைகள், முட்டாள் பயல்கள் மாதிரி எம்டி மதிப்புக்கு 0 மதிப்பெண் வழங்கியிருக்கிற அதே மத்திய அரசு தானே. இவர்கள் என்ன அறிவாளிகளான் என்பது எனக்கு புரியவில்லை. எம்பிபிஎஸ் படிப்பதற்கு நீட் தேர்வில் உச்சபட்ச மதிப்பெண் வேண்டும். அதே உயர் படிப்பு எம்டி எம்எஸ்க்கு 0 மதிப்பெண் என்று அறிவித்த ஒரு கேவலமான தரங்கட்ட ஒரு ஆட்சி தான் இந்த மோடியினுடைய ஆட்சி, இந்த பாஜகவுடைய ஆட்சி. பாஜக இந்த ஒரு விதமான தேசபக்தியை உருவாக்குகிறது. ஜெய் ஸ்ரீராம் என்பதற்கு பதிலாக ஜெய் பாரத் என்று சொல்கிறார்கள். இந்த மத கோஷத்தை, இந்த மதத்தோடு, இந்த இனத்தோடு, இந்த மக்களோடு அவர்கள் இணைக்க முயற்சிக்கிறார். இவர்கள் உருவாக்குவது ஒரு போலி தேசபக்தி என்பதை உணர வேண்டும். இந்த போலியான தேசபக்தியை உருவாக்குகிறவர்கள் நிரந்தரமாக இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டும். அதே போன்று கோத்ரா ரயில் எரிப்பில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை இதே குஜராத் விடுதலை செய்ததல்லவா? என்ன நியாயம் இது? கண்ணுக்கு முன்னாடி மாநில அரசாங்கத்துடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த குற்றவாளிகளை விடுவித்தது. ஆனால் உச்சநீதிமன்றம் அவர்களை மீண்டும் சிறையில் எடுத்தது. இன்று உச்சநீதிமன்றம் ஒன்று இல்லை என்றால் மோடியினுடைய பாஜகவுடைய மதவெறி வெறியாட்டம், அரசியல் அதிகார வெறியாட்டம், இந்த தனியார் மய தன்னாட்சி அமைப்புகள் எல்லாம் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு போன பெரும் ஐஐடி ஐஐஎம் உடைய கல்வித்தரங்கள் எல்லாம் சீரழிந்து கொண்டே வருகிறது. அங்கே எல்லாம் மதவாத அமைப்புகளை தான் உருவாக்குறார்கள். இங்கே சென்னை ஐஐடியில் கூட பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டம் உருவான போது அங்கே உருவான கலவரம் என்னவென்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த கலவரத்துக்கெல்லாம் பதிலடியாக நேற்று முந்தின நாள் ஜேஎன்யூவில் இடதுசாரி அமைப்புகள் தான் அந்த 10 ஆண்டுகள் நடத்த முடியாத அந்த தேர்தலை இப்போது நடத்தியிருக்கிறார்கள். அந்த தேர்தலில் ஜேஎன்னுடைய வெற்றி, அங்கே இடதுசாரிகளுடைய வெற்றி அங்கே நிர்ணயமாக இருக்கிறது. இந்த வெற்றி பாஜகவில் முகத்தில் அடிக்கப்பட்ட ஆக்சிட் என்று நீங்கள் கருதி கொள்ள வேண்டும். இன்று நாம் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் அவர்களை புறக்கணிக்கிறோமோ, நிராகரிக்கிறோமோ இல்லையோ, இன்று பிஜேபியில் இருந்த ஏற்கனவே இருந்த எம்பி எம்எல்ஏவாக இருந்த பல வேட்பாளர்கள் இன்று பிஜேபி விட்டு ஓடுகிறார்கள் என்பதுதான் உண்மை. அவர்கள் ஓடுவது ஒரு பக்கம், நாம் அவர்களை நிரந்தரமாக ஓட விடுவது, விரட்டி அடிப்பது என்பது நம்முடைய தார்மீக கடமை. இந்தியாவில் 10 ஆண்டுகள் எந்த விதமான வளர்ச்சியும் ஏற்படுத்தாத, மக்களின் நலனில் அக்கறை கொள்ளாத, கல்வியில், வேலைவாய்ப்பில், பொருளாதாரத்தில், சுகாதாரத்தில் எந்த மேம்பாட்டமும் ஏற்படுத்தாத, மக்களுக்குள் ஜாதி கலவரத்தை, மத கலவரத்தை, மத சாயத்தை உருவாக்கி வன்முறையை தூண்டி அதன் மூலமாக அதிகார அரசியலுக்கு வருகிற இந்த பாஜக நிரந்தரமாக ஒழிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இது தீய சக்தி, அழிவு சக்தியை நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. ஆகவே நிரந்தரமாக மோடியையும் பாஜகவையும் வீழ்த்துவோம், விலக்குவோம். நன்றி, வணக்கம். சிறப்பான உரை அண்ணா. 2-3 கேள்வி எடுக்க முடியுமாண்ணா? கேட்டுக்கிட்டு இருந்தவங்கள்ட்ட இருந்து சொல்லுங்க. கேள்விகள் எடுக்கலாமாண்ணா? கேட்கலாம். எவ்வளவு நிமிஷம் போயிருக்கு?
இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் போயிருக்குண்ணே இப்ப. நீங்க 30 நிமிஷம் தானே சொன்னீங்க. ஆமாமா. இல்ல உங்களுக்கு விருப்பப்பட்டா மட்டும் தான். வேண்டாம், நீங்க வேண்டாம். இல்ல, இல்ல. கேள்வி பதில் சொல்லலாம். 30 நிமிஷம் முடிஞ்சு நீங்க கேட்ட உரை. ஓகே, ஓகே, ஓகேண்ணா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நன்றி உரை ஜேக்கப் அண்ணா. வணக்கம்ண்ணா, அனைவருக்கும் மாலை வணக்கம். அருமையான இமயமன்னனுக்கும் விசேஷ வாழ்த்துக்கள்ண்ணா. அது ஒரு 2 நிமிடம் தான் எப்பொழுதும் போல் நன்றி உரை. இந்த மனிதன் வாழ்வை 8 8 பிரிச்சுக்கோ, எந்த 8 இப்போ இருக்குன்னு நினச்சிக்கோன்னு ஒரு வரி உண்டு. அந்த சிந்தனைக்கு ஏற்ப இப்போ யாரை கேட்டால் இந்த இணையத்தில் இந்த சோசியல் ஜஸ்டிஸ் பிரைகேட் குழு நடத்தும் இந்த 8 தான் இருக்கிறோம் என்று சொல்லும் அளவிற்கு இந்த நிகழ்வானது 7ஆம் அமர்வில் இருக்கிறோம். அருமை, மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்னா மீண்டும் இந்த நன்றி உரை நமக்கு வாய்ப்பு நல்கிய சோசியல் ஜஸ்டிஸ் பிரைகேட் குழுவிற்கு மனமார்ந்த நன்றி அண்ணா. அதன் வரிசையில் சான்றோர்கள் பலர் பேசி வருகிறார்கள். இந்த 7ஆம் அமர்வில் அருமை அண்ணன் கம்பீர முழக்கமிட்ட சாகித்ய அகாடமி விருது பெற்ற அருமை அண்ணன் இமயம் அண்ணன் அவர்களின் பேச்சு கேட்டு இன்று இணையம் மகிழ்ந்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். அத்தனை செவிகளும் இன்று திறந்ததுன்னா செவிகள் மட்டுமல்ல, மனதுகளும் திறக்கப்பட்டுள்ளன. உங்கள் பேச்சை கேட்டு உண்மைகள் உணரப்பட்டுள்ளது, முற்போக்கு சிந்தனைகள் ஏற்கப்பட்டுள்ளதுன்னா. பொதுவாக புத்தகம் என்பது மேலிருந்து கீழே படிக்க படிக்க நமது வாழ்வு கீழிருந்து மேலே செல்லும். அதற்கு சான்று அண்ணனின் புத்தகங்கள். இன்று உங்கள் படைப்புகளை முழுமையாக கவனித்தோம். உங்கள் அழைப்பது மட்டுமல்ல, பேச வைப்பது மட்டுமல்ல, இந்த நிகழ்வின் போது உங்களையும் உங்கள் படைப்புகளும் முழுமையாக கவனித்தோம். உங்கள் படைப்புகளை வாசிப்போம் என்று உறுதியுடன் இந்த நன்றியினை தெரிவித்துகிறோம் அண்ணா. உங்களுக்கு எழுத்துலகின் உங்கள் படைப்புகள் எல்லாம் விருதுகள் தான் என்று சொல்லணும். அதற்கு சான்றாக உங்கள் கரத்திலும் உங்கள் இல்லத்திலும் உள்ள விருதுகள் என்று தான் சொல்லணும். நன்றி, எங்கள் அழைப்பை ஏற்று அருமையோடு வந்து இந்த நிகழ்வில் அருமையான இந்த 30 நிமிடம் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் என்று ஒரு நல்ல ஒழுக்கத்தை எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர்கள். அந்த ஒழுக்கம் நிச்சயம் எங்கள் வாழ்விலும் கடைபிடிக்கப்படும் என்ற உறுதியும் இந்த நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணன் அவர்களுக்கு. மேலும் இந்த நிகழ்வில் கண்டு கழித்து ரசித்து மேலும் ரசித்து கொண்டு இந்த 4 திசையும் இந்த கருத்துக்களை கொள்கைகளை கொண்டு வரைக்கும் இந்த புறக்கணிக்க வேண்டும் பட வேண்டும் என்று பாஜக என்று அழுத்தமாக சொன்னார் அல்லவா. இந்த 25 நாட்கள் இருந்து அனைவரும் அண்ணன் பேச்சினை வழியிலே இந்த நிகழ்வில் அனைவரும் இந்த உறுதியேற்போம். வேண்டாம் பாஜக என்று சபதம் ஏற்போம். நல்ல உள்ளங்களே கண்டு ரசித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியினை சோசியல் ஜஸ்டிஸ் பிரைகேட் நமது சமூக நீதி படை அணி சார்பாக நன்றியினை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.